கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கோர்ட் ஆர்டர் என்னன்னா குறைஞ்சபட்சம் இந்த 45 மீட்டர் இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து 50 மீட்டர் இருக்கணும். சப்வே பாலங்கள் வர இடத்துல 60 மீட்டர் இருக்கணும். கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சர்வீஸோட அமைப்பு சார்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோர்ட் ஆர்டர் படி நம்ம அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. என்னோட இது என்னன்னா, நீங்க இந்த சர்வீஸ் ரோடு வேலையை வந்து தடைபற்றக்கூடாது. அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் அதோடைய எந்த நோக்கத்துக்காண்டி போடுறாங்க, விபத்துகள் நடக்கக்கூடாது, இந்த நோக்கத்தை வந்து நம்ம நிறைவேற்றமா இருக்கணும். சில இடங்களை குறைச்சிட்டாங்கன்னா அது நாளைக்கு ஏதோ நடந்துச்சுன்னா நாளைக்கு இந்த விபத்துகள் மறுபடியும் நடக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் அது விஷயமா நாங்கள் பேசியிருந்தோம். அமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போறேன். நான் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும், வேலைகளை ஆரம்பிக்குங்கிறதா அவர் ஒரு இதா இருக்கிறார். அவரு ரெண்டாவது இன்னொன்று என்ன, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல போய் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஸ்ரீரங்கம் ஜிஹெச்ங்கிறது மிக பழமையான ஒரு கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை. கிட்டத்தட்ட 150 வருஷம் முன்னாடி அங்க அதாவது ஆங்கிலேயர்கள் இருக்கிற நேரத்தில் இருந்த காலத்திலேயே அங்க வந்து ஒரு அப்பயே அந்த ஹாஸ்பிட்டல் இயங்கி இருக்கு. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கட்டடம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த கட்டடம் இருக்கு. இப்ப சமீபத்தில் கட்ட கட்டடங்கள் இருக்கு. பட் ஏன்னா இந்த பழமையான கட்டடங்கள் இருக்கு இல்லையா, 150 வருஷம் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி கட்டினால பழுதடைஞ்சு போயிருக்கு. சில கட்டடங்களை வந்து அதை பயன்படுத்தாத அளவுக்கு இருக்கு. சில கட்டடங்கள் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தாம அதை வந்து அப்படியே மூடிய வச்சுட்டாங்க. சிலதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா அங்க கட்டமைப்பு சம்பந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அங்க கோரிக்கை வச்சு புது கட்டடங்கள் கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாம வந்து அங்க இருக்கிற மருத்துவமனை பழமையான மருத்துவமனைனால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 அடி குழியில் இருக்கு. அந்த மருத்துவமனை இதே ரோட்டை விட்டு பார்க்கும்போது 2 அடி குழியில் இருக்கிறதுனால மழை காலங்களில் வந்து வெளியில் இருக்க தண்ணி உள்ள வந்துருது. அதே நேரத்தில் உள்ள இருக்கிற அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து வெளியே வந்துருது. இது வந்து மழை காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஒரு பகுதியா இருக்கு. புது பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற புது பேருந்து நிலையம் இனி அது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த புது பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா கூடுதலா போக்குவரத்து நெரிசல் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நாளைக்கு வந்து ஆம்புலன்ஸோ இல்லாட்டி நீங்க மருத்துவர்களோ இல்லாட்டி செவிலியர்களோ பேஷண்ட்ஸ் வர்றதுக்குமே நாளைக்கு ஒரு சிக்கல் உருவாக்க ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்னு இந்த இடத்திலேயே இந்த பில்டிங்கை வந்து எல்லா பழைய பில்டிங்களையும் இடிச்சுட்டு புது பில்டிங் கொண்டு வர அந்த முயற்சியில் எடுக்கலாம். இல்ல கொஞ்சம் வெளியில ஸ்ரீரங்கத்து பார்க்க ஒட்டுனாப்லே அவுட்டர்ல வந்து ஒரு நல்ல இதே ஒரு 5 ஏக்கர் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர்ல அங்க பண்ணாங்கன்னா ஒன்னு திருச்சி இருக்கிற யாருக்கும் போக்குவரத்து நெரிசல், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் குறைக்கலாம். இன்னொன்னு பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் உருவாகக்கூடிய சூழ்நிலை நம்ம தவிர்க்கலாம். பல்வேறு பிரச்சனை இருக்கிறனால என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த அரசு நிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ரீரங்கத்து ஒட்டுனாப்ல அவுட்டர்லயே ஒரு புதிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் வந்து உருவாக்கணுங்கிறத என்னுடைய இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் எல்லார்கிட்டையும் நான் பேசி இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்னைக்கு மாலையில் நான் பேசியிருந்தேன். நான் அவருமே இது விஷயம் நான் கலந்துட்டு பேசும்போது அவரும் சில யோசனைகள் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒன்னு என்னன்னா இடம் ஒரு சம்பந்தமானது. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஹாஸ்பிட்டலே நம்ம சரி இங்கேயே கண்டினியூ பண்றோம்னா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது சில கட்டடங்கள் வந்து நம்ம இடிச்சு புதுசை கொண்டு வர வேண்டியிருக்கு. அது என்னன்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜீகா மூலியமா புது ஒரு ஃபண்டிங் பண்ணி அவங்க மூலியமா ஒரு கட்டடம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதுல. பட் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிலுவையில் இருக்கு. அதை நம்ம துரிதப்படுத்தி அந்த கட்டடங்களுக்கு கொண்டு வரலாமாங்கிறது. அது இல்லாம சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ல வேற என்னுடைய நிதி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ்லயும் கூடுதல் நிதியில் கொடுத்து அங்க இருக்கிற பில்டிங்ஸ் ரிப்பேர் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ் ரிப்பேர் பண்ணி அதை நம்ம பண்ணலாமாங்கிற ஒரு இது இருந்தது. அது இல்லாம சில எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுவுமே நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மாசு அண்ணங்கிட்டையும் யார்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் இது விஷயமா பேசியிருக்கிறேன். அது தொடர்ந்து இன்னைக்கு இந்த சைட் விசிட் இந்த விசிட் வச்சு அவர்கிட்ட நான் ஒரு பரிந்துரை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும். எங்க சரிங்க சரி சரி நீங்க கோரிக்கை நீங்க கொடுங்க. நான் என்னன்னு பாக்குறேன். இது எனக்கு தெரியல. நீங்க கொடுங்க. நான் டெஃபினட்டா அதை பாக்குறேன். வேற ஒருத்தர் சொல்லுங்க கேள்வி. அரக்கோணம் சம்பவத்துல வந்து திமுக இளைஞரணி நிர்வாகி வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணை வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுதான் அந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவம் வந்து இப்ப மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த குற்றவாளிகளை வந்து திமுக அரசு வந்து காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னா இதுக்குண்டான விசாரணை நடக்கணும். கண்டிப்பா அது வந்து விசாரணை கண்டிப்பா காவல்துறை இதுக்குண்டான விசாரணை. சம்பவத்தில் வந்து 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதா அந்த பெண்ணை பேட்டி கொடுத்துருக்காங்க.
அராஜக ஆட்சிக்கு அரக்கோணமே சாத்தியம் 21 அதிமுக ஆர்ப்பாட்டமா இல்ல நீங்க இப்போ வந்து அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அம்மையார் பொறுத்த வரைக்கும் நீங்க காவல்துறையில அவங்க வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா காவல்துறை விசாரிக்க போறாங்க. இது நானும் பார்த்தேன், இன்னைக்கு பேப்பர்ல நான் காலை இருக்கிற இன்னைக்கு நாளிதழில் பார்த்தேன் நான். ஆனா இதுக்குண்டான அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு உண்மையானது நம்ம பார்க்கணும். நம்ம கண்டிப்பா விசாரணை கண்டிப்பா இருக்கும். அது உண்மையா பொய்யாங்கிறது இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாலியல் ஒரு ஒரு இது நடந்திருக்கு. இது இருக்கும்போது இது மிக ஒரு பெண்மணி கிடையாது, நீங்க பல பேர் சொல்றீங்க. இது இருக்கும்போது ஒரு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. இனி அடுத்து ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைக்கலாம், நமக்கு காவல்துறைக்கு கிடைக்கலாம், உங்களோட மாதிரி பத்திரிகையாளருக்கு நாளைக்கு கிடைக்கலாம். வரும்போது கண்டிப்பா வந்து அன்னைக்கு வரும்போது நான் என்னுடைய பதில் நான் சொல்றேன். இந்த பொள்ளாச்சி விஷயத்துல இப்போ வந்து அந்த தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்குல எதுவும் குறைபாடு இருக்காதா? இல்ல நீங்க ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவம் பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் அன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஆனா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலங்கிற மாதிரி முதல்ல கொண்டு வந்தாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம இருந்தாங்க. முக்கியமா உங்களை மாதிரி பத்திரிகையாளருடைய நெருக்கடி, அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகளோட இது வச்சுதான் அன்னைக்கு பெரிய போராட்டமா வெடிச்சு கண்டிப்பா அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் பொறுத்தவரை சிபிஐக்கு அது சிபிசிஐடிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மையார் வந்து இதை கொடுத்திருக்காங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இது போன்ற சில சம்பவங்கள் பொறுத்த தவறான சில குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி நடந்திருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. காவல்துறை கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டுடைய அது உண்மைத்தன்மையை கண்டிப்பா அவங்க விசாரிப்பாங்க. அது கிடையாது, அவங்க காவல்துறை விட்டால் நீங்க விட போறது கிடையாது, பத்திரிகைகள் விட போறது கிடையாது. காலப்போக்கில் ஒரு வாரமோ 10 நாளோ இதுல பல விவரங்கள் வரும்போது கண்டிப்பா அது உண்டான பதில் நான் சொல்ல முடியும். ஒரு அரசியல் கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு அரசியல் கட்சியுடைய முதலமைச்சரா நான் சொல்ல முடியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. தரவுகளுக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி இருக்கு அதே கேள்விகள் எனக்கு எங்கிட்டயும் இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து அடுத்து வேற கொஸ்டின்ஸ் வேற யார்? நீங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மன்னார்புரம் வரைக்கும் கைவேல மின்விளக்கு நீங்க அது இப்பதான் ஒருத்தர் வந்து ஒரு தோழர் வந்து இன்னைக்கு வந்திருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து அவர் வந்து இது திருச்சி பிடி வந்திருக்கிற வந்து நகாயோட திருச்சி திருச்சி இந்த சைடு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு மதுரை டிவிஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த நபர் இன்னைக்கு அவரே வர சொல்லியிருந்தார், ஒரு மனு கொடுத்திருந்தாரு. பட் என்னன்னா அவர் என்ன வரும்போது இது என்ன இதுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனு நான் எடுத்துக்கிட்டேன். நான் இங்க எப்படி இன்னைக்கு நான் திருச்சி தஞ்சாவூருக்கு உண்டான இதே பிரச்சனை தான், மின் விளக்குகள் இல்லைன்னு சொல்லி அது பிரச்சனை இதாகி இன்னைக்கு டெண்டர் விட்டு இன்னைக்கு அந்த அதுக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நான் போறேன். அந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதி, நிறைய விபத்து நடந்திருக்கு, நிறைய குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்க சொன்ன ஏரியா. அதான் எனக்கு மனுவே வந்திருக்கு. கண்டிப்பா அதுவுமே நகாய் அதிகாரிகிட்ட கண்டிப்பா நான் பேசுறேன். இன்ஃபேக்ட் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த மனுதாரர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, இந்த மீட்டிங் வந்திருக்கிறார். அது மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒரு நபர், கிஷோர்ங்கிற நபர். சரி, அங்க பாத்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து அங்க ரோட்ல இருக்க அந்த ஜெராக்ஸ் கடை, பஸ் ஸ்டாண்டு, சரி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பாத்திமா ஸ்கூல் இருக்கு. சரி, பாத்தீங்கன்னா இடைவெளி 50 மீட்டர். நீங்க சார் நீங்க அதுக்கு உண்டான ஜஸ்ட் எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கண்டிப்பா ஏற்கனவே வந்து நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கலாம். அதுலயும் அதை மென்ஷன் பண்ணுங்க. ஏற்கனவே பல தடவை நீங்க புகார் பண்ணி அதை நடவடிக்கை எடுக்கல, அதை சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கவனத்தை கொண்டு போறேன், காவல்துறை அதிகாரிகிட்ட கொண்டு போறேன் நான். சரிங்களா? ஓகே. மணிகண்டன் கள்ளிக்குடி மார்க்கெட் கட்டி ரொம்ப நாளா அது அப்படியே இருக்கு. பஞ்சாபூர் அதிகமா இந்த பகுதி டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த இடம் மாற்று இடத்துக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. காந்தி மார்க்கெட் சொல்றீங்களா? மணிகண்டன் கள்ளிக்குடி கட்டப்பட்டதும் அப்படியே இருக்கு. என்ன அதுக்கப்புறம் என்ன கட்டிருக்காங்க? ஒருத்தர் இனி திறக்காம இருக்கிறாங்களா? 2014 அடிக்கல் ஆனப்பட்டு அது கட்டினது திறக்காம இருக்கு. திறக்கப்பட்டு அது வந்து இங்க இருந்து காய்கறி விற்பனையாளர் வந்து அங்க போக மறுத்துட்டாங்க. அதனால அது வந்து பயன்பாட்டுல எல்லாமே இருக்கு. திறக்கப்பட்டதானா? நீங்க டீட்டெயில கொடுங்க. இன்ஃபேக்ட் வந்து டீட்டெயில கொடுங்க. நான் உங்களுக்கு நான் என்னன்னு கேட்கறேன், இது எனக்கு தெரியாது, எனக்கு செய்தியா இருக்கு. எனக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு ஒன்னு அதை வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும். ஒன்னு மாற்று பயன்பாடு இல்ல அப்படியே நம்ம இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு நல்ல விஷயம் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசுறேன். தப்பு கிடையாது. நீங்க டீட்டெயில கொடுங்க. இவர் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் அங்க சொன்னீங்களே ஏதோ ஒரு ஒயின் ஷாப் ஒரு இஷ்யூ சொன்னீங்க. ரெண்டுமே நீங்க வாங்க எங்களுடைய ஆபீஸ் வாங்கிட்டு நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு பதில் நான் கொடுத்துறேன். 2 பேர் கொடுத்துறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் இங்க இல்ல. தஞ்சாவூருக்கும் மதுரை ஜிஹெச்சுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்து நான் பேசிட்டேன்.
நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம அண்ணன் நேருகிட்டே அந்த கோரிக்கை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அமைச்சர் அதுக்கு உண்டான மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நான் ஏன்னா அது கண்டிப்பா வந்து நம்ம திருச்சிங்கிறது இங்கே கண்டிப்பா அது குறைஞ்சபட்சம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கணும். அதுக்குள்ள முயற்சியும் நான் கண்டிப்பா நான் அன்னைக்கு நான் பார்த்தேன். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் நான் போனேன் நான் அன்னைக்கு. ஸோ எனக்கு கவனத்துக்கு தெரியுது. எனக்கு வேற பாஜகவுடைய வலுவான கட்டமைப்புக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வலுவிழந்து காணப்படுதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாசிலாம் இல்ல அது நேத்து இன்ஃபேக்ட் இது வந்து எங்க ஊர்ல இங்க தென்காசி மாவட்டத்துல கேட்டிருந்தாங்க, இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. இது வந்து அவரு ஐயா சிதம்பரம் சொன்ன இது, அதாவது இந்தியா கூட்டணி வலுவிழந்து போயிட்டு இருக்குங்கிற சொல்லி எந்த ஒரு இன்ஃபேக்ட் அவருடைய நான் அந்த பேட்டி நான் கேட்கல. நீங்க சொல்ற அந்த பத்திரிகையில நான் படிச்ச இந்த மாதிரி சொன்னது ஒரு விமர்சனமா இருக்குங்கிறது. இது நீங்க ஐயா சிதம்பரத்திட்டையும் கேட்கணும், இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் ஒரு அண்ணன் செல்வ பிறந்தகிட்டே நீங்க அதை கேட்கலாம். இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற சொல்லுவோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம், இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக தலைமையான இந்தியா கூட்டணி அது நல்லா வலுவாதான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இனி ஒரு 4 வருஷம் இருக்கு. இனி ஒரு 4 வருஷம் இருக்கு. அன்னைக்கு இனி காலங்கள் மாறலாம். இன்னைக்கு போன எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான். மத்தியில் வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான். சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது அவங்களுக்கு, பாஜக கிடையாது. அதே எங்களுக்கு ஒரு வெற்றி தான். அது பல மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த விகிதம் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஸோ இனி ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ எனக்கு என்னன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வலுவா இருக்கு. இந்தியா முழுவதும் பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு அங்கங்க மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்க டெல்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம் ஆத்மி உங்க ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்கிறாங்க. ஆனா வந்து இன்னைக்கு லோக்கல் எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க தனித்தனியே தான் போட்டி போட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் நீங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டு அதே நிலைமை தான். ஆனா நீங்க பொது தேர்தல் வரும்போது நாளைக்கு எம்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பா இந்தியா கூட்டணி எல்லா இயக்கங்களும் ஒன்று சேரும், பழையபடி அந்த ஒன்று சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் சரி. வேற ஏதாவது கேட்கலீங்களா? வேற 14 கேள்விக்கு அந்த ஜனாதிபதி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சிஎம் வந்து 8 சிஎம் லெட்டர் எழுதிருக்காரு. 7 சிஎம் ஆமா. என்ன சார் அது என்னன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, நீங்க சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அவங்க வந்து மக்கள் நல திட்டங்கள், இந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் மசோதாக்களை வந்து சட்டமன்றம் நிறைவேற்றுது. அந்த நிறைவேற்றிய அந்த மசோதாக்களை வந்து ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஆனா அதை பாஸ் பண்ணாம ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட 6 மாசம் கிடையாது வருஷக்கணக்கில் வச்சிருக்கிறாரு. சிலதை வந்து மறுபடியும் அவங்க பாஸ் பண்ற சட்டமன்றம் மறுபடியும் அதை இது பண்ணி மறுபடியும் அனுப்புறாங்க. சிலது வந்து என்ன சிலவர் அதிலே வச்சிருக்காரு, இல்ல சிலது வந்து நாங்க ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்புறாரு. இது வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாதுங்க. இது பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்கள் எல்லாத்திலையும் இது நடக்குது. கேரளால இருக்கு, பெங்கால்ல இந்த பிரச்சனை இருக்கு, பஞ்சாப்ல இந்த பிரச்சனை இருக்கு. இது ஒரு யுக்தியா அவங்க பாஜக வந்து கையாளுறாங்க. அதனாலதான் என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் இதை சேலஞ்ச் கேரளாவை இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பா வந்து அங்க டெல்லியில வந்து என்னன்னா அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு இது என்னன்னா இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு இது பாஸ் பண்றாங்க. அந்த மசோதாவை வந்து ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துற. இதனால வந்து அங்க நிர்வாகம் பாதிக்கப்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொல்லும் போது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் படி கான்ஸ்டிடியூஷனோட சில ஸ்பெஷல் பவர்ஸ், அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு இது பாஸ் பண்றாங்க. என்னன்னா ஒரு கால நிர்ணயம், ஒரு டைம் லிமிட் 3 months 3 மாசத்துக்குள்ள ஆளுநரோ ஜனாதிபதியோ இதுக்குண்டான ஒப்புதல்கள் கொடுத்தே ஆகணும். ஒப்புதல் இல்லாட்டி அவங்களுடைய ஒரு முடிவு அதை அறிவிக்கணும். அது நிராகரிக்கிறாங்களா, அது என்ன காரணத்தினால நிராகரிக்கிறாங்கிறது அந்த இதையும் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் பவர்ஸ், ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம், நீங்க உச்சநீதிமன்றம் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் என்னன்னா இன்னைக்கு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன ஒரு இது கொடுத்திருக்கிறாருன்னா, அவங்க உச்சநீதிமன்றத்தை சார்ந்தவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவ் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்றத்தை விட பெரியதுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றமே அதை கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது உண்மையான விஷயம். இப்போ நாம என்ன சொல்றோம்னா, நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்துக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் நம்ம சொல்லணும். நம்ம இவர் ஆளுநர் யார், இவர் வந்து ஒரு நாமினி, இஸ் நாமினேட்டட், அவ்வளவுதான்.
ஒரு நாமினி வந்துகிட்டு அவர் எப்படி வந்துட்டு ஒரு இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் ஜெயிச்சு ஒரு அசம்பிளி இருக்கு அந்த அசம்பிளி பாஸ் பண்ணத ஒரு நாமினி எப்படி அதை தடுக்க முடியும்? மந்த்ஸ் டுகெதர் இயர்ஸ் டுகெதர் எப்படி தடுக்க முடியாது? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் நாட் only a victory for democracy, it is a victory for the constitution. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று ஒரு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புனால பிற மாநிலங்கள் நாளைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு எதிர்கட்சியை போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வேற நாளைக்கு காங்கிரஸே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி வர்றாங்க ஒன்றியத்துல, அப்போ இதே பிரச்சனை வரும்போது இதே பிஜேபிக்கு இது ஒரு இது கிடைக்கிறது. இது வந்து ஒரு மாநில சுயாட்சி ஜனநாயகத்துக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு கிடைத்த வெற்றி. இது கண்டிப்பா மறுபடியும் அவர் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, ஜனாதிபதி சம்பந்தம் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஆனா இது கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த தீர்ப்பு நிலைக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். நான் இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில நிறைய வாட்டி மின் கட்டணம் ஏத்திட்டாங்க. இப்ப அடுத்த மாசம் ஏத்த போறாங்க திருப்பி. மதிமுக மின் கட்டணம் வந்து தயவு செய்து நீங்க நிருபர் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மின் கட்டண உயர்வுங்கிறது அந்த உதவி திட்டம்ல வந்து நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம மாத்திரம் கையெழுத்து போடல, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலம் கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. நம்ம வந்து கையெழுத்து போட முடியாது சொன்ன கையெழுத்து நீங்க போடலன்னா தமிழ்நாடுக்கு உண்டான சில இதெல்லாம் நீங்க அவங்க செய்ய முடியாது. அது வந்து அவங்க எல்லா மாநிலம் கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்து படினா ஒவ்வொரு மாநில அரசும் வருஷம் வந்து இத்தனை % இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், பல துறைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாத்திரம் கிடையாது, எல்லா மாநிலங்களும் ஒரு டெபிசிட்டா இருக்கு. பயங்கர நிதி பற்றாக்குறை. 20-30 வருஷத்துல செய்ய வேண்டியது நிறைய கட்டமைப்பு அவங்க உருவாக்கல. அதனால பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலம் பின்பற்றுவதற்கான இந்த உதவி திட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதுபடி என்னன்னா எல்லா மாநிலம் வருஷம் கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அது கூட்டிதான் ஆகணும். தமிழ்நாடு அரசு விருப்பப்பட்டாங்க இல்லையோ அதை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அதிலே என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த கமர்ஷியல் செக்டார், நீங்க இண்டஸ்ட்ரி செக்டார் கொஞ்சம் லோட கூட்டிட்டு டொமஸ்டிக் யூசர்ஸ் அதுலயே வந்து நீங்க பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணிருக்காங்க. இதோட பாதிப்பு வந்து எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ இவங்க பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது ரொம்ப பொருளாதார ரீதியை எதிர்க்கவங்களுக்கு செய்யறவங்களுக்கு அதுக்கு உண்டான இது பண்ணிருக்காங்க. இதுதான் அப்படிதான் சொல்லணும். இல்ல நீங்க இல்ல அது எவ்ரி இயர் இல்ல இந்த பாருங்க, இந்த வருஷம் உயர்த்து சொல்ல. ஆனா அந்த அக்ரிமெண்ட் உதவியுடைய அந்த இதுபடி என்னன்னா எல்லா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்ஃபிளேஷன் ஒன்று இருக்கு, பணவீக்கம் ஒன்று இருக்கு. அதுபடி என்னன்னா எவ்ரி இயர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது நிபந்தனை இருக்கு. அதாவது அது என்ன இந்த வருஷம் சொல்ல மாட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் படி இருக்கிறதுனால எல்லா மாநில அரசுகளும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் பண்றாங்க. நம்ம மாநில இந்தியா இன்ஃபிளேஷன் இல்ல நீங்க எல்லா மாநிலங்களும் பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேணும். நீங்க தயவுசெய்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க இது பண்ணா உயர்த்தாம இருக்க முடியாது. இன்ஃபிளேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூனிவர்சல். நீங்க தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா மாத்திரம் உலகம் முழுவதும் இன்ஃபிளேஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். எவ்ரி இயர் இன்ஃபிளேஷன், பணவீக்கம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கு. பணவீக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகக்கூடாது. நம்ம ஊர்ல வந்து பணவீக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 விழுக்காடு வருது. 8-10 விழுக்காடு இருக்கு. அதுக்கு அந்த பணவீக்கத்தை இது பண்றதுக்கு, அந்த இன்ஃபிளேஷனை கட்டுப்படுறதுக்கு என்னன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த உயர்த்தினாதான் அதுக்குண்டான இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் மற்ற இதெல்லாம் நீங்க இது பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். சரியான முடிவுன்னு சொல்ல மாட்டேன் நான், சரியான முடிவுன்னு சொல்ல. சிலது கசப்பு மருந்து தான், பிடிக்குதோ இல்லையோ. அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இதுல அடித்தட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த விலை உயர்வுனால இந்த நீங்க சொல்றீங்களா பவர் டாரிஃப் இந்த வந்து ஹைக் இந்த இதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அடித்தட்டு மக்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அவங்க சிலது பண்றாங்க உயர்த்தும் போதே. நீங்க கமர்ஷியல் யூசர்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு வந்து கூட்டுறாங்க. நம்ம இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது உயர்த்தாம இருக்கிறாங்க. சில சமயங்களை பொறுத்து அந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இல்லாம கூட பண்ணலாம். அவங்க பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் சார். மின் கட்டணத்தினால இதை வந்து மாதம் ரீடிங் எடுக்க நீங்க வந்து தமிழக அரசு கேட்டு எப்படிங்க? மாதம் தேர்தல் அறிக்கையில திமுக போல அது நான் ஒத்துக்கிறேன். மாசம் கொண்டு வருகிறது நியாயமானது. அது கொண்டு எங்களுடைய கோரிக்கை அதுல இருக்குதுல. நாங்க அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நீங்க 2 மாசத்துக்கு 1 மாசம் கொண்டு வரது இல்ல, அதுல எனக்கு உடன்பாடு கண்டிப்பா உண்டு எனக்கு. சரி.